ஹalleluya. கர்த்தர் நல்லவராகவே. ஒரு கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு தான் முதல் முறையாக, அதாவது நான் நிறைய வாட்டி மெசேஜ் கொடுக்கிறேன். ஆனா அந்த டைம் வரும்போது ஐயோ இவ்வளவு ஜல்தி வருதுங்க இருக்கும். ஆனா முதல் தடவை என்ன இவ்வளவு லேட் ஆகிருக்கு. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை வச்சிருக்கார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஹalleluya. ஹalleluya. ஆயத்தமா இருக்கீங்களா? ஆண்டவர் ஆயத்தமா இருக்கார். ஆமென். இந்த பெரிய ஆண்டவர் என்னோட பேச போற வார்த்தையை நான் முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்றீங்க. ஆமென். எல்லாருடைய கையை வார்த்தை. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு ஜெபிக்கலாங்களா? உங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த இடத்துல அப்பா எப்பொழுதும் போல நீர் இறங்கி ராஜா, இந்த இடத்துல நீர் பேசுவீராக ராஜா, பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. எங்க உள்ளத்துல நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ராஜா. கேட்டு செல்லாதபடி அதன்படி நடக்க நீர் உதவி செய்யுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட ஆண்டவர் பேச போகிறார். ஆமென். ஹalleluya. எதிரே விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சொல்லுங்க, நீங்க எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு மூட்ல வந்திருக்கலாம். ஆனா ஒரு எவ்வளவு டைம் ஃபர்ஸ்ட் 45 minutes. So 45 minutes சும்மா ரிலாக்ஸ் ஆகுங்க. ஆண்டவர் உங்களோட ஒரு பெரிய காரியங்களை பேச போகிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம். The book of Genesis chapter 8. So இன்னைக்கு நான் பேச போற செய்தியின் தலைப்பு வந்து breaking new grounds. ஹalleluya. ஒரு புது இடம், ஒரு புது ப்ரமோஷன், ஒரு புது பொசிஷன், ஒரு புது லெவலுக்கு நம்ம போக போறோம். ஆமென். ஆண்டவர் எக்ஸாக்ட்டா சொன்ன வார்த்தையை சொல்றாங்களா? இந்த வருஷத்துல, அதாவது 2019ல நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்காத ஆண்டவருடைய கிருபையும் தயவையும் பார்க்க போறோம். ஹalleluya. சுகந்தரிக்க கூடாதபடி சாத்தான் பிடிச்சு வச்சிருந்த விஷயங்களை இயேசுவின் நாமத்துல உடைச்சு சுகந்தரிக்க போறோம். ஆமென். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இதுதான் அந்த வருஷம். This is this year. This is the year. Amen. Hallelujah. Hallelujah. Genesis chapter 8. ஒன்னாம் வசனம். நோவாவையும் அவனுடைய பிள்ளையும் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நிலத்தள்ளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியில் இருந்தது. பூமியில் இருந்து நாளுக்கு நாள் வற்றிக் கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அராரத்து என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறது வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்தில் இருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்துக் கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையில் இருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்திக் கொண்டு வந்த ஒரு ஒலிவு மரத்தின் இலை அதில் வாயில் இருந்தது. வாயில் என்ன இருந்தது? ஹalleluya. நோவா ஒரு பரிசுத்தமே இல்லாத ஒரு நேரத்துல ஒரு பரிசுத்த வாழ்ந்த மனிதன் தான் நோவா. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த உலகமானது நோவாவின் காலத்துல முழுசாக பாவப்பட்ட ஒரு உலகமா இருந்தது. ஒரு ஜனங்களும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போற அளவுக்கு, ஆண்டவர் தலை குனிந்து போற அளவுக்கு பாவத்துல செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் ஒரு மனிதன் தன் குடும்பம் வித்தியாசமா இருக்கணும், என் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும்ன்ற ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்ததுனால நோவாவுக்கு வந்து ஆண்டவருடைய பார்வையில வந்து கிருபையும் தயவும் கிடைக்கும். ஆமென்.
நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் அது எப்பவுமே அது நம்மள வந்து ஆண்டவருடைய கிருபையும் தயவும் மட்டும் தான் நடத்தும். ஆமென். Hallelujah. Righteousness will always attract God's favor and grace. நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் அது எப்பவுமே அது நம்மள எங்க நடத்துமா? ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய நன்மையும் மட்டும் தான் நடத்துமா. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஆண்டவர் வந்து இந்த முழு உலகத்தையும் அழிக்கணும்ன்ற ஒரு இக்கட்டான ஒரு கஷ்டமான ஒரு தீர்மானத்துக்குள்ள வரார் ஆண்டவர். பாவத்தை அழிச்சு விடணும், இன்னைக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளாக ஆண்டவர். ஆனா நோவாவுக்கு ஆண்டவர் பார்வையில கிருபையும் தயவு கிடைத்ததுனால ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். ஓ பேழையை கட்டு, build an ark, பேழையை கட்டு, நீயும் வீட்டாரும் அது உள்ள போ, நீ பிழைப்பாய் அப்படின்றார். ஹalleluya. நீ பிழைப்பாய் அப்படின்றார். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல ஒரு wrong teaching போய் கொண்டிருக்குது. There's a false teaching in the Christian community. கிறிஸ்துவன் சொன்னா எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அநேக இடத்துல நான் கேட்டிருக்கிறேன், ஓ நீ கிறிஸ்துவனா உனக்கு பிரச்சனை இருக்காது, உன் வாழ்க்கையில புயல்கள் வராது, உன் வாழ்க்கையில வெள்ளங்கள் வராது. ஹalleluya. ஆனா ஒரு கிறிஸ்துவனா உனக்கு பிரச்சனை வராதுன்ற கேரண்டி என்னால கொடுக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில மலைகள் போல பிரச்சனைகள், புயல்கள் போல பிரச்சனைகள் வராதுன்னு என்னால கேரண்டி கொடுக்கவே முடியாது. ஆனா ஒரு கேரண்டி என்னால கொடுக்க முடியும். பிரச்சனைகள் வரும்போது, புயல்கள் வரும்போது, வெள்ளங்கள் வரும்போது நீ சரியான இடத்துல நின்று கொண்டிருந்தால் நீ வெறும் பிழைக்க மாட்டே, ஆனா உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளாக கடந்து போ. நீ வெறும் பிழைக்க மாட்டே, ஆனா ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளாக கடந்து போவன்னு சொல்றார் ஆண்டவர். ஆமென். எத்தனை பேருக்கு நோவோட கதை தெரியும் தெரியல. அந்த மலையும் புயலும் வெள்ளமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பேர்ல யாராவது அவருடைய ஆர்க் எந்த இடத்துல இருந்துச்சு சொல்லுங்க? கீழே இருந்துச்சு. கீழே. ஹalleluya. மழை வந்துச்சு, புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, கீழே இருந்த பேர்ல எங்க போச்சு? சில பேருக்கு புரியல நினைக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. மழை வந்துச்சு, புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போச்சு? ஹalleluya. ஹalleluya. இது உங்க பிரச்சனை பத்தி இல்ல. பக்கத்துல இருக்கிற வாசம் இது உங்க பிரச்சனை பத்தி இல்ல. சொல்லுங்க. இது உங்க பிரச்சனை பத்தி இல்ல. இது உங்க பேரைய பத்தி. It's about your ark. உன் பேரையின் பேர் என்ன? What's the name of your ark? அநேகரை கேட்டா என் பேரையின் பேரு காசு பணம்வாங்க. அநேகரை கேட்டா என் பேரையின் பேரு போதை பொருள் ஒரு சாராயம்வாங்க. அநேகரை கேட்டா என் பேரையின் பேர் the name of my ark sex ன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் அழிஞ்சு விடும். மழை வரும்போது, புயல் வரும்போது, வெள்ளம் வரும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் அழிஞ்சு விடும். ஹalleluya. ஆனா என்னுடைய பேரைக்கு ஒரு பேர் உண்டு. ஓ பிரச்சனை மத்தியிலே நான் யாரை நோக்கி பார்க்கிறேன்? ஓ பிரச்சனை மத்தியிலே என்னை விடுவிக்கிறது யாரு? ஓ என் பேரைக்கு ஒரு பேர் உண்டு. ஹalleluya. ஹalleluya. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். ஹalleluya. ஹalleluya. என் பேரைக்கு ஒரு பேர் உண்டு. அந்த பேர் தான் இயேசு. ஹalleluya. 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 அடுத்த வாசிங்களே யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The book of John chapter 15 verse 7. நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. John நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹalleluya. நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதாவது நீ சபை வருவதை பத்தி நான் பேசுறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்க பாட்படுறதை பத்தி நான் பேச வரல. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்க போட்ட காணிக்கையை பத்தி நான் பேச வரல. ஆனா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அவர் வார்த்தை உன்னோட இருந்தால், எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, அதோட முடிவுல நீ வேற பிழைக்க மாட்டேன், ஆனா ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளாக போக போற. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு புதிய இடம், ஒரு புதிய லெவல், ஒரு புதிய ப்ரமோஷன் உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எனக்கு ஒரு பேழை உண்டு. Come on, I have an ark. அதுதான் இயேசு. ஆமென். ஹalleluya. நமக்கு ஒரு பேழை உண்டு. சொல்லுங்க.
எனக்கு ஒரு பிள்ளை உண்டு. அதுதான் இயேசு. இயேசுக்குள்ள போக போறேன். நான் என் வீட்டாரும் என் குடும்பத்தாரும் இயேசுக்குள்ள போக போறோம். நான் என் வீட்டாரும் இயேசுக்குள்ள போக போறோம். ஹalleluya. ரோமர் 6:3 சொல்லுது, நான் இயேசு கூட ஞானஸ்நானம் பெற்றவனா இருக்கிறேன். கலேசியர் 2:20 சொல்லுது, நான் இயேசு கூட சிலுவையில் மரிச்சிருக்கிறேன் சொல்லுது. எபேசியர்ல சொல்லுது, நான் இயேசுக்குள்ள சிங்காசனத்தில் அவர் கூட அமர்ந்திருக்கிறேன் சொல்லுது. இதை நீங்க வெளிப்படத்துல படிச்சீங்கன்னா, நான் அவர் கூட ஆனந்தித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன், இயேசுவோட ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கிறேன் சொல்லுது. ஹalleluya. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதா, மலைகள் வருதா, வெள்ளங்கள் வருதா, கைத்தட்டி நீங்க ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. உங்க ப்ரமோஷனோட டைம் வந்தாச்சு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Book of Acts அப்போஸ்தலருக்கு எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Book of Acts chapter 17 verse 28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், செய்கிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. படிச்சீங்களா அந்த வசனத்தை? வெளியே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். I don't want to confuse you here. வெளியே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஆனா நம்ம கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை தெரியுங்களா? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. ஹalleluya. நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னா, நமக்கு எதிராக வர பிரச்சனைகள், நமக்கு எதிராக வர புயல்கள் கூட நம்மள ஆசீர்வதிச்சுட்டா அது போகும். ஆமென். ஹalleluya. நம்மள ஆசீர்வதிச்சுட்டா அது நம்மள விட்டு போகும். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ரோமர் எழுதின புத்தகம் 8:28ல சொல்லுது, எது நடந்தாலும் நன்மைக்காகவே, எது நடந்தாலும் என் நல்லதுக்காகவே நடக்கும்னு சொல்லுது. ஹalleluya. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ளாக போயிட்டீங்க எனக்கு தெரியாது. ஹalleluya. நீங்க போய் நிற்கிற பிரச்சனை ஒரு பெரிய மலை போல இருக்கலாம். ஆனா அதோட முடிவு இயேசுவின் நாமத்தினாலே நீ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளாக கடந்து போக போற. ஆமென். ஹalleluya. நீ போய் நிற்கிற பிரச்சனைக்கு ஒரு காரணம் உண்டு. நீ போய் நிற்குள்ளாக இருக்கிற ஒரு அந்த வெள்ளத்துக்குள்ளாக போய் நிற்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. நோவா அந்த புது இடத்துக்கு, ஒரு புது பொசிஷனுக்கு, ஒரு புது லெவலுக்கு போறதுக்கு முன்னாடி அவனுக்கு எதிராக அநேக வெள்ளங்கள், அநேக பிரச்சனைகள், ஒரு பேழையை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஹalleluya. ஆனா இன்னைக்கு ஒரு நற்செய்தியோட தான் உங்களோட வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஓ உன் ஜனலை தர, உனக்காக ஒரு புது இடத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். உனக்கு ஒரு புது லெவல், உனக்கு ஒரு புது ப்ரமோஷன். மனதுக்குள்ள பார்த்து சொல்லுங்க, தரும் ஜனலே, தரும் ஜனலே. ஹalleluya. 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 எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மழை வந்து, புயல் வந்து, வெள்ளம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நோவோட பேலை எந்த இடத்துல இருந்துச்சு தெரியுங்களா? நான் இப்பவே பார்த்துருந்தா 2 மணி. ஹalleluya. எந்த இடத்துல தெரியுங்களா இருந்துச்சு? மலை, இந்த மலை, அப்படி மலையா? ஹalleluya. பெங்களூர்லயா? ஹalleluya. அது இருந்த இடம் வந்து மவுண்ட் ஏரா. அந்த டைம்ல அந்த இருந்த இடத்திலே அதுதான் உயர்ந்த இடம். ஆமென். ஹalleluya. வெறும் ஹையர் இடம் இல்ல, the highest place. மவுண்ட் ஏரா வந்து the highest place. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவர் உங்களை வந்து நீ ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழணும்ன்றதுக்காக உன்னை உருவாக்கல. நீ 2வது இடத்துல, நீ செகண்ட் பிளேஸ்ல இருக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் உன்னை உருவாக்கல. ஹalleluya. நீ போயிட்டு பிரச்சனைக்கு ஒரு காரணம் உண்டு. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் உன்னை பெரிய காரியங்களுக்கு மாற்றம் தான் உருவாக்குனார். ஆமென். நீ கீழே இருக்கிறதுக்காக மேலாக இருக்கிறதுக்கு அவனை உருவாக்குனார். நீ வாளா இல்ல தலையா இருக்கணும் தான் ஆண்டவர் உன்னை உருவாக்குனார். நீ சபிக்கப்பட்டவனா இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்லை. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள். 2 Corinthians chapter 3 verse 7. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எழுத்துகளினால் எழுதப்பட்டு கர்த்தரின் பரிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்து மோசேயினுடைய முகத்திலே, அதே 7ஆம் வசனம், 3:7, அதுக்கப்புறம் 10 வசனம் 7. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கர்த்தரின் பரிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்து மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஹalleluya.
ஏற்பட்டதல்ல. ஆமென். ஹalleluya. Hallelujah. சில பேர் வாஸ்தவமே உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நான் ஒரு பிரச்சனைக்குள்ளாக போயிட்டேன்னு சொல்றாங்களா, ஒரு கையில தூக்குங்களேன். அதுக்கு பிரச்சனை இல்லையா? ஓகே, பிரச்சனை சொல்லக்கூடாத அளவுக்கு என் வாழ்க்கையில பிரச்சனைகள் ரெண்டு கைகளை தூக்குங்க. ஆமென். ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சகோதரே சகோதரியே, என்கிட்ட ஒரு நற்செய்தி இருக்கிறது. உன் ஜன்னலை தர ஆண்டவர் உனக்காக ஒரு புதிய இடத்தை வைத்திருக்கிறார். உன் பிரச்சனையின் காலம், உன் வெள்ளத்தின் காலம், உன் புயலின் காலம் முடிந்து விட்டது. ஹalleluya. ஜன்னலை தர. ஆமென். ஹalleluya. ஒரு புது இடம், ஒரு புது ப்ரமோஷன், ஒரு புது லெவல், ஒரு அடுத்த படி, வாழ்க்கையில அடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அடுத்த படி போறதுக்கு முன்னாடி நம்ம எப்போ வெளியே போகணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹalleluya. ஒரு படி எப்போ எடுத்து வைக்கணும் நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். ஹalleluya. ஹalleluya. Hallelujah. நோவா கூட அதுதான் பண்றாரு. நோவா நம்ம இந்த அதிகாரத்துல படிக்கும்போது நோவா ரெண்டு காரியங்களை செய்றாரு. ஒரு காக்காவையும் ஒரு புறாவையும் அவர் வெளியே அனுப்புறாரு. அது காட்டுல அறிகுறி காட்டி அதுக்கு பின்னாடி தான் என்ன பண்றாரு, அவரு வெளியே போறாரு. அவருடைய புது ஒரு இடத்தை வந்து சுகந்திரிக்கிறதுக்கு அவர் இந்த ரெண்டு விஷயங்களை காட்டின அறிகுறியை தான் பின்தொடர்ந்து போறாரு. ஹalleluya. முதலாவது நோவா வந்து காக்காவை வெளியே அனுப்புறாரு. காக்கா வந்து ஸ்கேவெஞ்சர், அதாவது செத்து போன டெட் பாடிஸ், மாம்சக்குரிய விஷயங்களை தான் தேடி போவோம். எங்க மாம்சம் எங்க இருக்குது, மீட் எங்க இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை தான் தேடி போவோம். காக்கா வந்து ஒரு செத்து போன விஷயங்களை தான் குறிக்கிறது, செத்து போன காரியங்களை தான் காக்கா குறிக்கிறது. ஆனா நோவா வந்து அவன் வேலையில இருந்து காக்காவை பின்தொடர்ந்து வெளியே போனார். ஆமென். நோவா வந்து புறாவை தான் பின்தொடர்ந்து வெளியே போறாரு. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீங்க அநேகர் வந்து ஒரு புது இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஒரு புது லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஒரு புது ப்ரமோஷன், ஒரு புதிய ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க காக்கா பின்னாடி தான் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆமென். காக்கா பின்னாடி போய் கொண்டு அடிபட்டு வந்துறாங்க. ஹalleluya. 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 உன்னை காக்காவின் பின்னாடி போக ஆண்டவர் அழைக்கல, புறாவின் பின்னாடி போக ஆண்டவர் அழைக்கிறார். ஹalleluya. அவரை பார்த்து சொல்லுங்க, நீ பின்தொடர வேண்டியது காக்காவை இல்லை, புறாவை. சொல்லுங்க. சொன்னது போல இந்த காக்கானது வந்து செத்து போன விஷயங்களை குறிக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் வந்து செத்து போன விஷயங்கள் பின்னாடி தான் போய் கொண்டிருக்காங்க. செத்து போன கனவுகள், செத்து போன ஃபைனான்ஸ், செத்து போன விசுவாசம், செத்து போன உறவுகள். ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க, நீ பின்தொடர வேண்டியது காக்காவை இல்லை, புறாவை. ஹalleluya. Hallelujah. இந்த காக்கானது வந்து பழைசை குறிக்கிறது, ஆனா இந்த புறானது வந்து புதுசை குறிக்கிறது. ஹalleluya. காக்கானது உன் கடந்த காலத்தை பத்தி உனக்கு சொல்லும், ஆனா இந்த புறானது உன் எதிர்காலத்தை பத்தி உனக்கு சொல்லும். ஹalleluya. ஹalleluya. காக்கானது நீ நரகத்துக்கு போறவன் சொல்வான், ஆனா இந்த புறானது நீ பரலோகத்தின் சொந்தக்காரன் சொல்லுவான். ஹalleluya. காக்கானது நீ தோற்று போனவன் சொல்லுவான், ஆனா புறானது நீ கிறிஸ்துவிலே ஜெயிக்க போறவன் சொல்லுவான். ஹalleluya. காக்கானது பாரு சாத்தான் வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கான் பாருன்னு சொல்லுவான், ஆனா புறானது ஆண்டவராகிய இயேசு வாழ்க்கையில என்ன பண்ணிருக்காரு பாருங்க. ஹalleluya. நீ பின்தொடர வேண்டியது காக்காவை இல்லை, புறாவை. ஹalleluya. இன்னைக்கு நம்ம செத்து போன கனவுகள், செத்து போன உறவுகள், செத்து போன விசுவாசத்தை பின்தொடர கூடாது. ஆமென். ஹalleluya. நீ பின்தொடர வேண்டியது காக்காவை இல்லை. வேதத்துல அநேக இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆதியாகமத்திலிருந்து எடுத்துக்கொண்டு இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் புறா வந்து ஒரே விஷயம் தான் குறிக்குது. ஹalleluya. என்ன தெரியுங்களா? ஆவியானவர். ஆமென். இன்னைக்கு நீங்க ஒரு புது இடத்துக்கு போகணும்னு சொன்னா, ஒரு புது லெவலுக்கு போகணும்னு சொன்னா, ஒரு பொசிஷனுக்கு போகணும்னு சொன்னா, நீங்க ஆவியால நிரம்பி இருக்கிறவங்களா இருக்கணும், ஆவியால் நடத்தப்பட்டவர்களா இருக்கணும். ஹalleluya. உங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்ககிட்ட பக்கத்துல பாருங்க, அவ்வளவு அழகா வைக்கிறேன், நீயே பாத்தீங்க. பக்கத்துல பாருங்க. சகோதரனே, சகோதரியே, I have a word for you. சொல்லுங்க, இங்கிலீஷ் பேசுங்க. I have a word for you. Hallelujah. Time minutes, go.
சரி 9:55 பாருங்க பக்கத்துல பாருங்க 9:55 பெங்களூர்ல இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினாலே நீ செத்து போன விஷயங்கள் பார்த்த காலம் முடிஞ்சது. செத்து போன பார்த்த காலங்கள் இனியோடு முடிஞ்சது. செத்து போன கனவுகள் முடிந்தது. செத்து போன விசுவாசங்கள் முடிந்தது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அகலங்களை பார்த்து சொல்லுங்க, திரும்ப நான் செத்து போன விஷயங்களை பார்க்கவே மாட்டேன். செத்து போன கனவுகளை பார்க்க மாட்டேன். செத்து போன விசுவாசங்களை பார்க்க மாட்டேன். செத்து போன பேச்சுகளை நான் பார்க்க மாட்டேன். ஆவியானவரின் வல்லமையால் வெறும் ஜீவனை பேசுவேன். ஹalleluya. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 5 வயசு இருப்பேன். 12 வயசு. ஓகே. 15 வயசு மாதிரி தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். காக்கா, நான் அநேக ஒரு சம்பவத்தினால நான் காக்காவின் பின்னாடி போற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்பதான் நான் புதுசா வந்து டெல்லிக்கு போனேன். டெல்லிக்கு போய் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. அங்க இருந்தவங்களே ரொம்ப கருப்பு நான் தான். இவ்வளவு தூரம் சாக்ஸ் போட்டு ஸ்கூலுக்கு போனேன். 2 பீரியட் ஆச்சு. பிரேக் டைம். விஷால் பாட்டின்னு ஒரு பையன் வந்தான். இப்படி மேல கீழே பார்த்தோம். அசிங்கமா பேசலாம். அப்போ எனக்கு ஒரு வார்த்தை கேட்டு, காக்காவின் வார்த்தை, அவனை வெறுத்துடு, அவனை வெறுத்துடு, அவனை வெறுக்கணும், அவனை வெறுக்கணும். You have to hate him. நீ ஒரு கேங் கிரியேட் பண்ண, எல்லாம் அவனை அடிச்சு தூக்குன்னு சொல்றேன். அந்த மாதிரி வாய்ஸ் எனக்கு கேட்டுனே. நான் திருப்பி போன வீட்டுக்கு போயிட்டு எங்க சார் இருந்தாரு. சார் இந்த மாதிரி நடந்துச்சு. ஒரு பையன் வந்து என்கிட்ட அசிங்கமா பேசினா என்ன பண்றோம்? அவர் என்கிட்ட சொன்னாரு, கவலைப்படாத, ஆண்டவர் உன் யுத்தத்தை செய்வார் அப்படின்னு. சரி மட்டும் நம்ம ஓகே. அடுத்த நாள் விஷால் பாட்டி வந்து சந்தோஷ்குமாரோட வந்தான். ஃபர்ஸ்ட் நாள் விட டபுள் ஆயிடுச்சு. அசிங்கமா பேசிட்டான். ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அப்போ திரும்ப அந்த வயசு குத்தி அச்சு ஒச்சுடா வாயே சவுண்ட். ஏன்னா நான் வந்து அங்க போகும்போது 2 கிளாஸ் கீழே போட்டுருந்தாங்க. அப்போ அந்த கிளாஸ்ல இருந்தவங்க பெரியவன் நான் தான். 2 வயசு பெரியவன் நான் அச்சு போட்டுக்குவாங்க. அப்ப கூட என்ன பண்றதுன்னு ஒரு கவலை. திரும்ப வீட்டுக்கு போனேன். போயிட்டு அதே மாதிரி சொன்னேன் சார் கிட்ட, நான் நீ பரவாயில்ல, ஆண்டவர் உனக்காக உன் யுத்தத்தை செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. சரி போயிட்டேன். திரும்ப 3ஆம் நாள் யஷ் பாட்டி, சந்தோஷ்குமார், யஷ் 3 பேர் திரும்ப போலான்னு போனேன் சார் கிட்ட. அது மட்டும் போனேன். நாலாவது நாள் போனேன். சாக்ஸ் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு போனேன். பேசாம ஒரே உதவிட்டேன். பேசவே ஆமென். அது அன்னைக்கு ராத்திரி நம்ம தெரியல. அன்னைக்கு எங்க சார் வந்து இயேசு பத்தி நமக்கு சொல்லிட்டு இருந்தார். அவங்க எவ்வளவு நேசிக்கிறாரு, நீ எவ்வளவு தான் அவருக்கு எதிராக போனாலும் உன்னை எவ்வளவு நேசிக்கிறாரு, நம்மளும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற போது அந்த புறாவின் சத்தம் எனக்கு அப்பதான் கேட்டேன். ஆவியானவரின் சத்தம் எனக்கு அப்பதான் கேட்டேன். நான் பண்ணது தப்புன்னு நான் உணர்ந்தேன். அடுத்த நாளே நான் போய் அப்போ இந்தியா வராது, இங்கிலீஷும் வராது, பட்லர் இங்கிலீஷ் பேசி, பிரதர் ஐ சாரி, மன்னிச்சிடு, நீ என்ன பண்ணாலும் எனக்கு சரி, நான் உண்மையில உன்னை நேசிக்கத்தான் போறேன், நீ என் நண்பன் தான் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி திரும்ப அசிங்கமா பேசினா போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் 5th ஸ்டாண்டர்டுக்கு போனேன். போயிட்டு ஆண்டவர் என்னோட பேசினார். பரவாயில்ல, ஏதோ ஆகட்டும் பரவாயில்ல, உண்மையில நான் ஆண்டவர் பேசினா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ 5th ஸ்டாண்டர்ட்ல வந்து யார் மெயின் லீடரா இருக்கணும்னு சொல்லிட்டு டீச்சருங்க கேட்டுனேன். ஏதோ நான் கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் இதுவாக இருந்தேன்னு சொல்லிட்டு நானும் கை தூக்கிட்டேன். அத்த என்னோட கூட 5 பேர் இருந்தாங்க. ஆனா அதிக ஓட்டோட நான் தான் ஜெயிச்சேன். ஆமென். ஹalleluya. இந்த இடத்துல இருக்க கூடாது, இந்த இடத்துக்காக இல்ல அப்படின்னு சொன்ன ஜனங்க தான் எனக்கு ஓட்டு போட்டு அந்த இடத்துல இந்த லீடரா ஆக்கணும். ஆமென். காக்கோட வாய்ஸ் கேட்டு போயிருந்தா
அந்த இடத்துல நான் அடிச்சு நான் ஒரு கெட்ட மனுஷனா இருந்திருக்குவேன். ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கவே மாட்டார். ஆமென். அந்த இடத்துல நான் இந்த புறாவோட குரலை கேட்டு நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால என்னை ஒதுக்கின ஜனங்கள், என்னை வெறுத்த ஜனங்கள் என்னை உயர்த்தி வைத்தாங்க. ஆமென். ஹalleluya. பக்கத்துலவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ பின்தொடர வேண்டியது காக்காவே இல்லை, புறாவே. ஹalleluya. காக்கா பின்னாடி போகாத. ஹalleluya. புறா அந்த இடத்துல வெளியே போய் என்ன கொண்டு வந்து தெரியுங்களா? ஒலிவு மரத்தை கொண்டு வந்துச்சு. ஒலிவு இலையை கொண்டு வந்துச்சு. ஓ ஆல்ரைட். ஒலிவு இலை என்ன வானத்துல இருந்து கீழே விழுதா? ஒரு மரம் இருந்தா தானே ஒலிவு இலை வரும். ஆமென். ஒலிவு இலைய என்ன பண்ணுச்சு? ஓ அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுனாக்கா, முதல்ல நோவா வந்து என்ன பண்றாரு, வெளியே அனுப்புறாரு புறா. ஆனா அது ரிட்டர்ன் வரும்போது எதுவுமே கொண்டு வரல. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கு. ஓ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஜெபத்தையே கேட்க மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரு. ஹalleluya. ஆனா நோவா வந்து 7 நாள் காத்திருக்கிறான். ஆமென். இன்னைக்கு அநேக ஜனங்கள் வந்து ஆண்டவர் கர்த்தருக்குள்ள காத்திருக்கிறதே கிடையாது. ஆவியானவரோட நேரம் செலவழிக்கிறதே கிடையாது. 8 நாள் அப்படியே வந்துடணும். ஆமென். ஹalleluya. 7 வந்து ஒரு நிறைவை குறிக்கிறது. ஆமென். ஹalleluya. பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை யாராவது படிங்க. பிலிப்பியன்ஸ் 1:6. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். 1:6. ஹalleluya. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? நீங்க ஜெபிச்சு கொண்டிருந்த ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்க இடத்துல ஆரம்பிச்ச ஒரு நல்ல காரியத்தை நானே முடிச்சு கொடுக்குவேன் அப்படின்னு சொல்றேன். ஆமென். ஹalleluya. ஒலிவு செடி வந்து எங்க வரும்? ஒரு பிரான்ச் இருந்தா தான் என்ன ஆகும்? ஒலிவு செடி வரும். பிரான்ச் இருக்கணும்னா ஒரு மரம் இருக்கும். ஒரு மரம் வந்து ஒரு நைட்ல வளர்ந்தது கிடையாது. ஒரு மரம் வந்து ஒரு நைட்ல வளர்ந்தது கிடையாது. அந்த இடத்துல ஃபுல்லு மலை எல்லாமே அழிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குதுன்னா பாருங்களேன், 40 நாள்ல ஒரு மரம் வளர்ந்தது கிடையாது. ஒலிவு மரத்தை பத்தி எங்க காலேஜ்ல நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒலிவு மரம் வந்து எப்படிப்பட்ட ஒரு மரம் இல்லாத, மழை இல்லாத ஒரு காலம் இருந்தாலும் சரி, வெள்ளம் ஒரு ஃப்ளட் வந்தாலும் சரி, அது பொழிச்சுக்கோங்க. ஆமே. கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்கணும். ஒலிவு மரத்துல இருந்து என்ன வருது? ஒலிவு மரத்துல இருந்து ஆயில் வராது. ஒலிவு மரத்துல இருந்து ஒலிவு வரும். ஆலிவ் ஆலிவ் நம்ம இல்ல ஒலிவு ஆலிவ். சோ ஆலிவ்ல இருந்து என்ன வரும்? எண்ணெய் வரும். ஹalleluya. மரத்துல இருந்து என்ன வராது? ஒலிவ் ஆலிவ்ல இருந்து தான் என்ன வரும்? ஆமென். என்ன வரும்? எண்ணெய் எதை குறிக்கிறது? ஆமென். ஹalleluya. அபிஷேகத்தை குறிக்கிறது. அந்த புது இடத்துல, அந்த புது ப்ரமோஷன், அந்த புது லெவல்ல ஒரு அபிஷேகம் இல்லன்னு தெரியற வரைக்கும் நோவா வந்து வெளியவே போல. ஆமென். ஹalleluya. அபிஷேகம் இல்லாத இடத்துக்கு நீங்க போகவே தேவையில்லை. ஆமென். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த இடத்துல அபிஷேகம் இல்லைன்னா நீ போகாத. அபிஷேகம் இல்லைன்னா போகாத. ஹalleluya. என்ன சொன்னாங்கன்னா, ஆலிவ் மரம் வந்து சில ஆலிவ் மரம் வந்து 2000 இருந்து 3000 வருஷம் கலைக்கும். கூகுள் பண்ணி பாருங்க. என்ன கதை விடுறாருன்னு கூகுள். ஹalleluya. எல்லா எது வந்தாலும் அது எதிரில் எது வந்தாலும் பிழைச்சிடும். அதுக்கு எதிரா எது வந்தாலும் பிழைச்சிடும். ஆலிவ் மரத்துல இருந்து ஆலிவ்ல இருந்து என்ன வருது? என்ன வருது? என்ன எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எது வேணாலும் இழந்திருக்கலாம். உங்க காசு இழந்திருக்கலாம், உங்க குடும்பத்தை இழந்திருக்கலாம், சபையை இழந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் அப்படியே உயிரோடு இருக்கிறது. என்ன தெரியுங்களா? உங்க அபிஷேகம். நீங்க அநேக ஒரு பிரச்சனைக்குள்ளாக கடந்து போயிருக்கலாம். ஆனா அது உங்களை ஆட்டி படைக்கவில்லை. யார் தெரியுங்களா? உங்க அபிஷேகம். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹalleluya. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்றாங்களா? ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. ஓ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹalleluya. ஹalleluya. அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க. அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு.
அந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு. அதனால நான் உன்ன உள்ள எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் எப்படிப்பட்ட வெள்ளம் வந்தாலும் நான் விடல. ஏன்னா அந்த அபிஷேகம் அப்படியே இருக்குது. ஹalleluya ஹalleluya. நீ அபிஷேகப்பட்டவங்க. ஒரு வாட்டி அந்த அபிஷேகம் உங்களுக்கு கிடைச்சிச்சுனா, ஒரு வாட்டி அந்த அபிஷேகம் உங்களுக்கு கிடைச்சிச்சுனா, ஒரு வாட்டி அந்த அபிஷேகம் உங்களுக்கு கிடைச்சிச்சுனா, யோசேப்பா வந்து அவங்க அண்ணனுங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவன் வஸ்திரத்தை கிழிச்சு அவன் வஸ்திரத்தை எடுத்து அவன் ஸ்தானத்துல இருந்து அவனை எடுத்து ஒரு குழியில தள்ளி விட்டாங்க. ஆனாலும் அவனுக்குள்ள அந்த இருந்த அபிஷேகம் வந்து அவன் அப்படியே விடாதபடி அவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளாக எடுத்து அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் எலிஷா மரித்து போனான். அவனை புதைச்சு விட்டார். ஹalleluya. அப்போ ஒரு சோல்ஜர் அந்த இடத்துல செத்து போயிடுறாரு. என்ன பண்றாங்க? எலிஷாவோட எலும்பை எடுத்து அவன் மேல வைக்கிறாங்க. அவர் உயிர் பெறுகிறார். ஹalleluya. நீ செத்து போனாலும் அந்த அபிஷேகம் சாவாது. ஹalleluya. பேதுருவை பார்த்து நீ யார் மேலும் கை வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அவருக்குள்ள இருந்த அபிஷேகம் அவர் நிழல்னாலே எல்லாரும் சுகம் பெற்றார்கள். ஹalleluya ஹalleluya. உன் அபிஷேகம் எது உனக்கு எதிராக வந்தாலும் நீ பிழைப்பாய். அது உன்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளாக. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நோவா அந்த இடத்துல ஒரு ஜீவன் இருக்கு. அந்த பொசிஷன் அந்த ஒரு ப்ரமோஷன்ல ஒரு புதிய இடத்துல ஒரு ஜீவன் இருக்குன்னு தெரியற மட்டும் அவர் வெளியே போல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த இடத்துல ஒண்ணு இருக்குது. ஒரு புதிய செடி புரான் வாழை இருந்தது. freshly plucked olive leaf அப்படினது. ஆமென். ஹalleluya ஹalleluya. அர்த்தம் அந்த புயலின் நடுவுல கூட ஏதோ புதுசா வளர்ந்திருக்கு. ஆமென். ஹalleluya. புயலின் நடுவுல கூட புதுசா வளர்ந்திருக்குது. இந்த அபிஷேகம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போற அபிஷேகம் ஒரு பழைய அபிஷேகம் போய் எங்க போவது கிடையாது. ஹalleluya. நீங்க வெள்ளம் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கும் நோக்கத்துக்கு முன்னாடி ஒரு நதி இருந்தது. டெட் பாடிஸ் இருந்தது. நீங்க உங்க கோலை உயர்த்தி இருக்கலாம், உங்க கைகளை உயர்த்தி இருக்கலாம். ஆனா அந்த வெள்ளம் முடிஞ்சிடுதோ. நீங்க கோலை உயர்த்த தேவையில்லை, உங்க கைகளை உயர்த்த தேவையில்லை. இயேசுவின் நாமத்தினாலே நீ தண்ணிலே நடந்து செல்வாய். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹalleluya. உங்களுக்கு வேணும் ஒரு புதிய இடம், ஒரு புதிய ப்ரமோஷன், ஒரு புதிய பொசிஷன், ஒரு புதிய லெவல் மட்டும் இல்ல, ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. அதே ஒலிவு மரத்தை பத்தி தான் காலேஜ்ல என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த மரத்தை எப்படி தான் சாய்க்கிறதுன்னு கேட்டோம். அதுக்கு நீங்க அதோட அஸ்திவாரத்துக்குள்ள போகணும். அதோட சோர்ஸ் நீங்க சோர்ஸ் நீங்க வந்து அழிச்சிட்டீங்கன்னா அந்த மரம் சாஞ்சிடும் சொன்னாங்க. சோர்ஸ் ஒலிவு மரம் எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. ஹalleluya ஹalleluya. அதோட சோர்ஸ் நீங்க அழிச்சிட்டீங்கன்னா அதோட சோர்ஸ் நீங்க அழிச்சிட்டீங்கன்னா மரம் சாஞ்சிடும் சொன்னாங்க. ஹalleluya. நான் சொன்னேன் ஆமாவா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே அதை ட்ரை பண்ணாங்க. ஹalleluya. ஆனா 3 நாள் பிறகு கேட்கலாம், என் அபிஷேகம் எவ்வளவு நாள் இருக்கும் பாஸ்டர், என் அபிஷேகம் எவ்வளவு நாள் இருக்கும் பிரதர்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிற மட்டும் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக தான் இருப்பாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தான் இருப்பாய். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வெளியே வர நோவா வெளியே வர ஹalleluya. காக்காவை பின்தொடர்ந்து புறாவை பின்தொடர்ந்து ஹalleluya ஹalleluya. ஒரு புது அபிஷேகத்தோட வெளியே வர, ஒரு புது அபிஷேகத்தோட வெளியே வர. வெளியே வந்தோடனே ஒரு முக்கியமான ஒரு காரியம் அவர் செய்ய என்ன தெரியுங்களா? வெளியே வந்த உடனே அவர் துதியின் பலிபீடத்துக்கு. ஹalleluya ஹalleluya. நீங்க புரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து திரும்ப ஏன் பிரச்சனைக்குள்ளாக கடந்து போறாங்கன்னு தெரியுங்களா? ஆண்டவர் அவங்க பிரச்சனைக்குள்ள இருந்து எடுத்து வந்தமே அவங்க வேலைப்பாட்டை நமக்கு போயிடுறாங்க. அநேகர் இந்த துதியின் பலிபீடத்தை கட்டவே மறந்துடுறாங்க. ஹalleluya. எனக்கு வேலை இல்ல, வேலை கொடுத்தா ஆளே இல்ல, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ஆண்டவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு அந்த துதியின் பலிபீடத்தை நம்ம கட்ட மறந்துடும். ஹalleluya 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 ஹalleluya. இது ஒரு நார்மலான ஒரு துதி இல்ல. நீங்க 8ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது ஒரு நார்மலான ஒரு துதி கிடையாது.
ஒரு பலி ஏறெடுக்கிறாரு. அப்போ ஆண்டவர் வந்து ஆண்டவருக்கு அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சுகந்த வாசனையா இருக்கு. 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிங்களா. சுகந்த வாசனை படிங்க 21ஆம் வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி. ஆமென். ஹalleluya. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உனக்குள்ள ஒரு துதி இருக்குது. அந்த துதி ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்ல வைக்கும். என்ன தெரியுங்களா? அந்த 21ஆம் வசனத்தை நம்ம பாஷையில பச்சா, இதுக்கு மேல நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்றேன். ஹalleluya. உனக்குள்ள ஒரு துதி இருக்கிறது. அது ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்ல வைக்கும். இதுக்கு மேல நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல நான் உன்னை தோத்து போக விட மாட்டேன். இதுக்கு மேல நான் உன்னை வெட்கப்பட போக விட மாட்டேன். இதுக்கு மேல உன்னை எதுவுமே இழக்க விட மாட்டேன். இதுக்கு மேல நான் உன்னை தனியா விட மாட்டேன். ஓ, உன்னை சபிக்கப்பட விட மாட்டேன். ஹalleluya. கர்த்தர் உன்னை விட மாட்டார். நீ துதிக்கும் போது நான் விட மாட்டேன். ஏய் அப்படிங்க. ஹalleluya. விட மாட்டேன்னு சொல்றாரு. ஓ, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள அந்த துதி இருக்கு. உனக்குள்ள அந்த துதி இருக்கிறது. அது ஆண்டவருக்கு சொல்ல வைக்கும். நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்றேன். ஹalleluya. ஹalleluya. சில ஸ்காலர்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? நோவா வந்து அந்த இடத்துல அவர் துதிக்கும் போது அப்பதான் ஆண்டவருக்கே தெரிஞ்சிச்சு, ஓ நான் எதுக்கு மனுஷனை உண்டாக்குறேன்னு சொல்லி. ஹalleluya. என்ன பண்ணிட்டேன் ஆண்டவர்? ஒவ்வொரு வாக்கியம் நம்ம துதிக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு ரிமைண்ட் பண்ணினே இருக்கணும். ஆண்டவர் எதுக்காக என்ன உருவாக்குனாரு, எதுக்காக என்ன உருவாக்குனாரு? நம்ம அவரை ஆராதிக்க மட்டும் தான் அவரை உருவாக்கிருக்கோம். ஹalleluya. 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 பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவுனா காசு கொடு, நீ எவ்வளவுனா டார்ச்சர் பண்ணு, எவ்வளவுனா முறிச்சு பாரு, நான் துதிக்கிறத மட்டும் விடவே மாட்டேன். என்னதான் பார்த்து சொல்லிருக்கீங்க? என்னதான் பார்த்து பக்கத்துல பாருங்க, எவ்வளவுனா காசு கொடு, எவ்வளவுனா டார்ச்சர் பண்ணு, நான் துதிக்கிறத விட மாட்டேன். ஹalleluya. Praise on the God of the weakness. Hallelujah. God of the weakness. Praise on the God of the weakness. Praise பண்ணும்போது கொட்டிடுவார். சில விஷயங்கள் நீங்க உட்கார்ந்து அழுக தேவை. கைகளை உயர்த்தி துதித்தாலே போதும். நீங்க ஒரு புது இடத்துக்கு ஒரு பொசிஷன், ஒரு புது ப்ரமோஷனுக்கு போகும்போது, புறா காக்கவேலை புறாவை பின்தொடர்ந்து போகும்போது, ஒரு புதிய அபிஷேகத்தோடு போகும்போது ஆண்டவர் 3 காரியங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குவேன்னு சொல்றாரு. ஆதியாகமம் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னிட தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஹalleluya. 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 புது இடத்துக்குள்ள சுகந்திரிக்கும் போது ஆண்டவர் 3 காரியங்கள் உங்களுக்கு கொடுக்குவேன்னு சொல்றாரு. செழிப்பு, prosperity, பெருக செய்வாய், multiplication. நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்றார். ஹalleluya. 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 செழிப்பு, prosper அப்படினா அதோட மெயின் வார்த்தை என்ன தெரியுங்களா? வருது ஷாலோம் தான் வருது. ஷாலோம்னா என்ன தெரியுங்களா? சமாதானம். உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா ஷாலோமுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதுல ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, உனக்கு தேவையானதெல்லாம் உனக்கு இருக்கும்னு சொல்றாரு. ஹalleluya. உனக்கு தேவையானது எல்லாம் உனக்கு இருக்கும். உனக்கு தேவையானதெல்லாம் உன்கிட்ட இருக்கும். உனக்கு தேவையானதெல்லாம் உன்கிட்ட இருக்கும். நீ புது இடத்துக்கு, நீ புது ப்ரமோஷனுக்கு போயிட்டு அப்புறம் நீ எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்க தேவையில்லை. உனக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துருவார். ஹalleluya. போதும் காட்டிலும் அதிகமாய் கொடுக்கிற தேவன் அவர். ஹalleluya. 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 எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுனார்? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுனார்? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஹalleluya. கண்களை மூடி இந்த நேரத்துல நோவா துதித்ததை போல இந்த நேரத்துல ஒரு சில நேரங்கள் நம்ம ஆண்டவரை பார்த்து துதிக்கலாங்களா? நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவரை பார்த்து துதிக்கலாங்களா? ஹalleluya. கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ எல்லா துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறீர். ஹalleluya. 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 உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. Hallelujah. We're going to sing the party now. To thee, my King.
நமக்காக